ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. எனக்கு கடிச்சது விஷமுள்ள பாம்பு தான். இதே மாதிரி 3 பாம்புங்க இருக்குது. அந்த 3 பாம்பில் ஒரு பாம்பு கொடிய விஷம் கொண்டது. இந்த பாம்புங்களை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹெட்டை மட்டும் பார்க்க முடிஞ்சதுன்னா அந்த ஹெட்டை மட்டும் வச்சு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு காமன் குக்கர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பாம்பு என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிரேயிஷ் ப்ரௌன் வித் பிளாக் பேண்ட். அப்புறம் ப்ரௌன் கலரில் பிளாக் பேண்ட் இருக்கும். அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வித் பிளாக் பேண்ட். இந்த 3 கலரில் தான் பாம்பு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஷேட்ஸில் மட்டும்தான் நீங்கள் அந்த பாம்பை பார்க்க முடியும். மற்ற 3 பாம்புகளுக்கும் இல்லாத வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புக்கு மட்டும்தான் உடம்புல அந்த பிளாக் பேண்ட் வரும். மற்ற எல்லா பாம்புக்குமே உடம்புல ஒயிட் பேண்ட் வரும். அதனால் நீங்கள் ஈஸியாக இந்த பாம்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த கண்ணிலேருந்து இந்த கண் வரலும் ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் லைன் இருக்கும். அதை பின்னாடி கண்டினியூ பண்ணி 2 ஆரோ மார்க் இருக்கும். ஒரு ஆரோ மார்க் அது நெத்திலையும், இன்னொரு மார்க் அது கழுத்துலையும். ஸோ இதை வச்சே நீங்கள் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக பிரைடல் ஸ்னேக், அதாவது அலங்கார வரையன். இந்த பாம்புக்கு ஹெட்டில் ஆரோ மார்க்லாம் எதுவுமே கிடையாது. அதோட கண்ணை ஒட்டின மாதிரி ஒரு வரிகள் இருக்கும். அந்த வரி ஒயிட் பேண்ட் அதோட கீழ் தாடை வரலும், அதாவது அடி வாயை வரலும் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். ஸோ அது கண்டினியூ ஆகிறதுனால உங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அது பிரைடல் ஸ்னேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக உல்ஃப் ஸ்னேக், வெள்ளிக்கோள் வரையன். அலங்கார பாம்புக்கு சொன்ன மாதிரி அதோட நெத்தியில் மார்க் இருக்கும். பட் ஆனால் இந்த பாம்புக்கு அதோட கழுத்தில் மார்க் இருக்கும். கழுத்தில் வச்சு உங்களால் மார்க் கண்டுபிடிக்கல அப்படின்னும் போது அதோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். கண்ணாடி விரியனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும். ஸோ மற்ற பாம்புங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் இருக்காது. ஸோ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக இது என்ன பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் தலையை வச்சு. அடுத்ததாக காமன் கிரைட், கட்டு விரியன். இந்த பாம்புக்கு தலையில் கழுத்தில் கோடு இருக்காது. இதோட தாடை பகுதி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் அப்படியே கண்டினியூ ஆகி அதோட கழுத்து வரலும் இருக்கும். மற்ற பாம்புக்கு எல்லாமே தலையில் ஒன்று பிளாக் ஸ்டைப் இருக்கும், இல்லை ஒயிட் ஸ்டைப்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த கட்டு விரியனுக்கு அடி தாடை மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும். வேறு எங்கேயுமே ஸ்டைப்ஸ் இருக்காது தலையில். அதோட உடம்புலேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டைப்ஸே ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டைப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல பென்சிலில் கோடு போட்ட மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உடம்பு வச்சு பாம்புங்களை எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம்.